Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை உம்முடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து நாம் வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 102 சங்கீதம் 16 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். பிரியமானவர்களே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வது நமது கர்த்தருடைய அனுதின செயல்பாடு. ஒரு நாளைக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற எத்தனையோ கோடி ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தங்களுக்கு வேண்டிய நன்மைகளை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் அல்லவா? அப்படியானால் ஒரு நாளைக்கு எத்தனை கோடி அதிசயங்கள் இன்றைக்கும் அற்புதங்கள் நடந்து கொண்டுதானே இருக்கிறது. இது உண்மைதானே? அதுவும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் பணபலமோ ஜனபலமோ இல்லாத திக்கற்றவர்களாக இருப்பார்களே. ஆனால் அவர்களது ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் உடனடியாக இறங்கி வந்து அவங்க கேட்கிற அந்த விண்ணப்பத்திற்கு பதில் தருவது நிச்சயமே. இப்படியாய் நடந்த ஒரு அதிசயத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்கள் சபையிலே ஒரு அருமையான விசுவாச குடும்பத்தார் இருக்கிறார்கள். அந்த சகோதரருடைய பெயர் சாராள் ஆபிரகாம். அவர்களுக்கு கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக இருந்த ஒரு குடலில் இருந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஒரே நாளிலே கர்த்தர் சுகம் கொடுத்து அற்புதமான சுகமான ஒரு பெரிய காரியத்தை அவங்க வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து மருத்துவர்கள் கண்டு பயப்படுற மாதிரி ஒரு காரியத்தை செய்தார். அதே சகோதரிக்கு ஒரு வருடமாக காதில் ஒரு வலி இருந்து கொண்டிருந்தது. அவருடைய கணவனாருக்கு மிக சாதாரணமான ஒரு சம்பளம் தான். அதிலே கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் உண்மையாய் ஏழைகளுக்கு உதவி செய்கிற காரியங்கள், சபையினுடைய காரியங்களிலே பொறுப்பெடுக்கிறது, இப்படியா எல்லா காரியங்களும் மிக உண்மையாய் இருக்கிற ஒரு அருமையான குடும்பத்தை சேர்ந்த அந்த சகோதரி, அவருடைய காதில் இந்த பிரச்சனையை அவங்க எப்படி அவங்க செய்து கொண்டிருந்த போது கடைசியாக போய் பார்த்தபோது அங்கே டாக்டர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை உங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை காதில் சீழ் ஒழிஞ்சு இப்படி பிரச்சனை இருக்குது. இப்போ கடைசியாக பார்த்தா காதுல ஓட்டை விழுந்துட்டு இருக்குது. இந்த ஓட்டை எப்படியாவது அடைக்கணும்னா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அதுக்கு இவ்வளவு செலவாகும் என்று சொல்லி, அதுவும் ஒரு அந்த 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 காரியத்தை செய்கிற ஒரு டாக்டர் அமெரிக்காவுக்கு வேற போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுட்டாங்க. அதை அவங்க சபையில சொல்லியதற்காக எல்லாருமே சேர்ந்து அவர்களுக்காக நாங்கள் செபிக்க ஆரம்பித்தோம். அந்த குடும்பத்தாரும் அதற்காக செபித்துக் கொண்டிருந்தார்கள். தேவனுடைய கிருபையினாலே அமெரிக்காவுக்கு போன அந்த மருத்துவர் சீக்கிரமாய் திரும்பி வந்து மறுபடியும் அவங்க போனப்ப போய் செக் பண்ணப்ப அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்லியிருக்கிறார்,
அம்மா இப்போ அந்த இருந்த இடத்துல அந்த ஓட்டையே இல்லை, அந்த ஓட்டை அடைஞ்சு போனது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நாளிலே கர்த்தர் மகிமைப்படும்படியாக அவர் அந்த மருத்துவத்தினுடைய ரிசல்ட்டை சொன்னப்போ அவங்க சபை நடுவே வந்து சொல்லி கர்த்தருடைய நாமத்தை சாட்சி கொடுத்து அந்த நாளிலே மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். பெரியமார்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இன்றைக்கு நாங்கள் வாசித்த வண்ணமாய் கர்த்தாவே பணபலமோ ஜனபலமோ இல்லாத ஜனங்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்து பதில் கொடுக்கிற தேவனாய் நீர் இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்படியாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிற தேவனாய், அதிசயங்களை செய்கிற தேவனாய் எங்களுக்குள்ளே நீர் வாசமா இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தருடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.